கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள வ.உ.சியின் சிலைக்கு கீழே உள்ள புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மாலை அணிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாமிநாதன், சேகர்பாபு, மதிவாணன், மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக காந்தி மண்டப வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ப. சுப்பராயனின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தர்மம் குறித்த கருத்துக்களால் இந்து மதத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது டெல்லியில் மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் அமிதா சச்தேவா என்பவர் மத உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் மத குழுக்களிடையே பகைமையை வளர்க்க முயற்சி செய்ததாகவும் கூறி எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லி காவல்துறை துணை ஆணையரிடமும் பீகார் மாநிலம் முசாபர்பூர் நீதிமன்றத்திலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சனாதனத்திற்கு எதிராக பேசிய அமைச்சர் உதயநிதியின் தலைக்கு 10 கோடி ரூபாய் சன்மானம் என உத்தரப்பிரதேச சாமியார் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு நகைச்சுவையாக அமைச்சர் உதயநிதி பதிலளித்துள்ளார். இன்னொன்று, நீ சாமியார் தானே, உன்கிட்ட எப்படி 10 கோடி இருக்கும்? நீ உண்மையான சாமியாரா டூப்ளிகேட் சாமியாரா? எனக்கு உன் மேலே டவுட் இருக்கு. இப்போ எனக்கு என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். இதே மாதிரி கலைஞரை மிரட்டினாங்க. இதே மாதிரி ஒரு சாமியார் கலைஞருடைய தலையை சீவினா 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்க. கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ 100 கோடி கொடுத்தாலும் என் தலையை நானே சீவிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி பேசியது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது இல்லத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. கரை படிந்து இன்றைக்கு ஊழல் அரசாக இன்றைக்கு இந்தியாவில் எதுனா திமுக தான், விடியாத அரசு. அப்படி இருக்கிற நிலையில அந்த பிரச்சனைகள்லாம் திசை திருப்பணும். எனவே அதற்கு இந்த ஆயுதத்தை, சனாதன என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு இன்னைக்கு அது இன்னைக்கு ஒரு விமர்சன பொருளாக இருக்கு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட்டுகள் இணையதளம் மூலம் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சென்னையில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான போட்டிக்கான டிக்கெட் 66,000 ரூபாய் தொடங்கி 1,66,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் 81,000 ரூபாய் முதல் 4,21,000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் வாங்க புக்மை ஷோ இணையதளத்தில் குறைந்தது 4 முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்து 2 டிக்கெட் மட்டுமே பெற முடியும் சூழல் இருந்தது. இந்த நிலையில் மற்றொரு இணையதளம் மூலம் ஆயிரக்கணக்கான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இது
Engineering, Chennai Institute of Technology. Naveen Sundar, Mechanical and Automation Engineering, Agni College of Engineering. Venkat Raj. आप लोगों का फ्री पीरियड होता है ना? ஆசிரியர்கள் தினத்தையொட்டி ஆசிரிய பெருமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் தினமான இன்று எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நமது எதிர்காலத்தை கட்டமைப்பதிலும் கனவுகளை நனவாக்குவதிலும் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் அவர்களுக்கு தான் தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனுக்கு தன் மரியாதையை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களுடன் நேற்று நடத்திய கலந்துரையாடல் தொடர்பான வீடியோவையும் பதிவிட்டுள்ளார். கேரளா, மேற்குவங்கம் உள்பட 6 மாநிலங்களில் 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 8ஆம் தேதி தென்னிந்திய பகுதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், நாகை உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. 2 மாநிலங்களிலும் 2 நாட்களாக கனமழை கொட்டி வரும் நிலையில் சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 9 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் 18 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் தெற்கு கடலோர பகுதியில் பலத்த காற்று மற்றும் கனமழையும் பெய்யும் என தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கரில் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுக்மா மாவட்டத்தில் தத்மேட்லா, துலட் கிராமங்களுக்கு இடையே உள்ள வனப்பகுதியில் அதிகாலையில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சிஆர்பிஎஃப் படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பின் அவர்களிடம் இருந்த துப்பாக்கிகளையும் வெடிப்பொருட்களையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். கொல்லப்பட்ட இருவரின் தலைக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தெரசாவின் 26வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சமூக சேவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய அன்னை தெரசா 1997 செப்டம்பர் 5ஆம் தேதி காலமானார். அவரின் சேவையை கௌரவப்படுத்தும் விதமாக நினைவு தினம் சர்வதேச தொண்டு தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரசாவின் நினைவிடத்தில் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் மரியாதை செலுத்தினர். பின்னர் நடந்த சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் ஏராளமான கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டனர்.
மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி டெல்லியில் கண்காணிப்பு பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். டெல்லியில் வருகிற 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் G20 மாநாடு நடைபெற உள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக தலைவர்கள் வர உள்ளதால் பாதுகாப்பு வளையத்தில் டெல்லி மாநகரம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் இடம் உள்பட நகரின் பிரதான சாலைகளில் இரவு பகலாக காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கார் உள்ளிட்ட வாகனங்கள் அதில் உள்ளவர்களின் உடைமைகளையும் சோதனைக்கு உட்படுத்துகின்றனர். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இம்மாதம் ரஷ்யாவுக்கு சென்று அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க உள்ளார். அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பை மீறி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வடகொரியா சோதனை செய்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவுக்கு சென்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பியாங்யாங்கில் இருந்து ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகருக்கு தனி ரயிலில் பயணிக்க உள்ளதாகவும் ரஷ்ய அதிபர் உடனான சந்திப்பின் போது ராணுவ தளவாட விநியோகம் குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கரிபியன் தீவு நாடான கியூபாவில் கடல் பகுதியில் உள்ள பவள பாறைகளை பாதுகாக்க ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வெப்பநிலை மாற்றம், மீன்பிடி நடவடிக்கைகள், மாசுபாடு உள்ளிட்ட காரணிகளால் கியூபா நாட்டின் கடல் பகுதியில் உள்ள பவள பாறைகளுக்கு அச்சுறுத்தல் நிலவி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் டைவிங் குழு உதவியுடன் 18 ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்கடலில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வு 2 மாதங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வாகன விற்பனை சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் 9% அதிகரித்துள்ளதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் 18,18,647 வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. இதுவே கடந்த ஆண்டின் இதே மாதத்தில் 16,74,162 வாகனங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்தன. இதில் பயணிகள் வாகனங்கள் விற்பனை 7%, இருசக்கர வாகனங்கள் விற்பனை 6%, வர்த்தக வாகனங்கள் விற்பனை 3% அதிகரித்துள்ளதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளில் 1,18,00,000 பேர் கடந்த ஆண்டு ஒரு சிலிண்டரை கூட வாங்கவில்லை என்பது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 9,58,00,000 குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டுள்ளன. சிலிண்டர் விலையேற்றம் காரணமாக 2022-2023 நிதியாண்டில் 1,18,00,000 பேர் ஒரு சிலிண்டர் கூட வாங்கவில்லை. அந்த ஆண்டில் 1,51,00,000 பேர் ஒரே ஒரு சிலிண்டரை மட்டும் வாங்கியிருக்கின்றனர். 2018 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 82% அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தேவையான உதவிகளை அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விளையாட்டு வீரர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது விளையாட்டுத்துறையை தனித்துறையாக உருவாக்க வேண்டும், தேசிய அளவில் பங்கேற்கும் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட வாகன நிறுத்துமிடத்தில் முறைகேடாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 40,19,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்லடுக்கு வாகன நிறுத்துமிடம் சில மாதங்களுக்கு முன்பு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. வெளியூர்களில் இருந்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இதை அதிக அளவில் பயன்படுத்தி வரும் நிலையில் இதில் நூதன முறையில் மோசடிகள் நடந்து வருவது புதிய தலைமுறை கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. பயன்படுத்தப்பட்ட டோக்கனை கிழித்து போடாமல் மீண்டும் அதையே பயன்படுத்தி கட்டணம் வசூலிப்பது தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் உள்ள சன்னப்பள்ளம் ஏரியில் முதலை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேதாரண்யம் அருகே வாய்மேட்டில் இருந்து கோவில் தாவு வரை 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மானங்கொண்டான் வடிகால் ஆறு செல்கிறது. அதன் அருகே உள்ள சன்னப்பள்ளம் ஏரியில் பெரிய முதலை ஒன்று காணப்படுவதை உறுதி செய்த மக்கள் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். மேலும் முதலை குறித்து முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிடவும் அதனை ஏரியில் இருந்து அப்புறப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு ஏல அங்காடிக்கு பட்டுக்கூடுகள் வரத்து அதிகரித்துள்ளது.
கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பட்டுக்கூடுகளை ஏலத்தில் விற்க வந்திருந்தனர். ஏலத்தில் 3575 கிலோ வெண்பட்டுக்கூடுகள் 17,73,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. ஒரு கிலோ பட்டுக்கூடு அதிகபட்சமாக 634 ரூபாய்க்கு ஏலத்தில் போனதால் கைவினை கலைஞர்கள் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிம்மாசனத்தில் விநாயகர் அமர்ந்திருப்பது போன்றும், பூமிக்கு மேல் இருந்தபடி ஆசீர்வதிப்பது போன்றும், பசுவுடன் இருப்பது போலவும், நிலவில் விளையாடுவது போன்றும் பல வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞரான ஹரித் சால்வேயின் திருமண நிகழ்வில் லலித் மோடி பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1999 முதல் 2002 ஆண்டு வரை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பணியாற்றிய ஹரித் சால்வே ஏற்கனவே 2 பேரை விவாகரத்து செய்திருந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி பிரிட்டனைச் சேர்ந்த ட்ரீனா என்பவரை 3வது திருமணம் செய்து கொண்டார். லண்டனில் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்வில் பண மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல தொழிலதிபர் லலித் மோடி பங்கேற்றது சர்ச்சையாகியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் ஹரித் சால்வே இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் சில மாகாணங்களில் கடந்த வாரம் பெய்த மழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதோடு நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்நிலையில் டென்னீசி உள்ளிட்ட டக்லிங்பர்க் பகுதியில் கார் நிறுத்துமிடத்திற்கு அருகே இருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் அந்த காட்சிகளை படம் பிடித்து தற்போது வெளியிட்டுள்ளனர். இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள ஜிம்பாப்வே நாட்டின் அதிபராக எமர்சன் மனங்காகுவா பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. எனினும் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட 80 வயதான எமர்சன் 2வது முறையாக அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் தென்னாப்பிரிக்க அதிபர், காங்கோ அதிபர், மொசாம்பிக் தலைவர் உள்ளிட்ட ஆப்பிரிக்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் விழாவில் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 2 நாட்களில் 22 காசுகள் சரிந்துள்ளன. அந்நிய செலாவணி சந்தையில் இன்று டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 13 காசுகள் சரிந்து 82 ரூபாய் 84 காசுகளில் வர்த்தகமாகியது. ரூபாய் மதிப்பு நேற்று வர்த்தக முடிவில் 9 காசுகள் குறைந்து 82 ரூபாய் 71 காசுகளாக சரிந்திருந்தது. இதற்கு நிதிச் சந்தைகளில் இருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறுவது, கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்றவையே காரணமாக கூறப்படுகிறது. நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவரித்த ராயல் என்ஃபீல்டு தலைமை செயல் அதிகாரி கோவிந்தராஜன், பாரம்பரியத்தை தக்க வைத்துக் கொள்ள தங்களது நிறுவனம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். முரசொலி அறக்கட்டளை சார்பில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்யக்கோரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக 2019 வேலூரில் நடந்த கூட்டம் ஒன்றில் பேசியதாக தமிழக பாஜகவின் அப்போதைய தலைவர் எல் முருகன் மீது முரசொலி அறக்கட்டளை சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவதூறு வழக்கை ரத்து செய்ய மறுத்து எல் முருகனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் 3 மாதங்களில் வழக்கின் விசாரணையை முடிக்க சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் ஒதுக்கப்பட்ட இடங்களில் 25 விழுக்காடு மருத்துவ இடங்கள் காலியாக உள்ளன. தமிழ்நாட்டில் 2 சுற்று மருத்துவ கவுன்சிலிங் நிறைவடைந்தது. நடப்பாண்டு அகில இந்திய ஒதுக்கீட்டின்படி தமிழகத்தில் 835 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அவற்றில் 216 இடங்கள் காலியாக உள்ளன. இதில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் 22 இடங்கள், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 15 இடங்கள், இஏசியில் 14 இடங்கள், திருநெல்வேலியில் 12 இடங்கள், கோவை மருத்துவக் கல்லூரிகளில் 11 இடங்கள் என மொத்தம் 216 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களை நிரப்பிக் கொள்ள மத்திய அரசிடம் மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 6753 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் நேற்று 6181 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று 6149 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது.
கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு 1000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 604 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2 அணைகளில் இருந்தும் காவிரி ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு நேற்று 7181 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 6753 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து சரிந்து வருகிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு 8000 கன அடியில் இருந்து 6500 கன அடியாக நீர்வரத்து குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதை தொடர்ந்து 4 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. பொலிவியாவில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் செயல்பட்டு வந்த கொக்கைன் போதைப் பொருள் தயாரிப்பு ஆய்வகத்தை அதிகாரிகள் தீ வைத்து எரித்து அழித்தனர். சாண்டாக்ரூஸ் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கொக்கைன் தயாரிப்பு ஆலை நடத்தி வந்ததை சிறப்பு படையினர் கண்டுபிடித்தனர். பின்னர் அங்கு ஆய்வு நடத்தி ஆய்வகத்தை தீ வைத்து எரித்தனர். மேலும் தப்பித்துச் சென்ற போதைப் பொருள் கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். இந்த ஆய்வகத்தில் மாதம் 500 கிலோ வரை போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதாக கூறுகின்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனை பட்டியலில் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா இணைந்துள்ளார். நேபாள அணிக்கு எதிரான போட்டியில் ஜடேஜா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். இதன் மூலம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 22 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியுள்ளார். இந்திய அணிக்காக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் வரிசையில் 22 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் உள்ள இர்ஃபான் பத்தானின் சாதனையை அவர் சமன் செய்தார். அடுத்த இடத்தில் 17 விக்கெட்டுகளுடன் சச்சின் டெண்டுல்கர் உள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேபாள அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு இந்திய அணி முன்னேறியது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் நேபாள அணியின் தொடக்க வீரர்கள் முதல் 10 ஓவர்களில் 65 ரன்கள் சேர்த்து அதிர்ச்சி கொடுத்தனர். அடுத்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்து 230 ரன்கள் சேர்த்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆசிப் அரை சதம் அடித்தார். இந்திய அணியின் ஜடேஜா, சிராஜ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். அடுத்து இந்திய அணி பேட் செய்யும் போது இடையில் மழை பெய்ததால் போட்டி 23 ஓவர்களாக குறைக்கப்பட்டு 145 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. எனினும் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இணை அதிரடியாக விளையாடி 21வது ஓவரில் இலக்கை எட்டி வெற்றிக்கு உதவினர். இந்த வெற்றியின் மூலம் ஏ குரூப்பில் பாகிஸ்தான், இந்திய அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறினர். மணிக்கு அனுப்பி வைத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு பிரதமர் ஆனதில் இருந்து விடுமுறையை எடுக்கவில்லை என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. மகாராஷ்டிராவின் புனேவைச் சேர்ந்த பிரபுல் பி சாரதா என்ற சமூக ஆர்வலர்
தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை கேட்டு பெற்றுள்ளார். அதன்படி கடந்த 20 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் கூட விடுமுறை எடுக்கவில்லை என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பிரதமராக இருக்கும் ஒருவர் எல்லா நேரத்திலும் பணியில் இருக்கிறார் என்றும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்பெயினில் ஒரே நாளில் வரலாறு காணாத அளவுக்கு பெய்த மழையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. தலைநகர் மாட்ரிட் மற்றும் ஆல்டியா டெல் பிரஸ்னோ, அல்கானா, டாரகோனா உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் வீதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. அங்கு மழை குறைந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பல இடங்களில் பாலங்கள் வெள்ளத்தால் சேதமானதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதுவரை 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் பலரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளதால் வலதுசாரி அமைப்பான RSS சார்பில் வரும் செப்டம்பர் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் அகில இந்திய ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. RSS அமைப்புடன் தொடர்புடைய விசுவ இந்து பரிஷத், ABVP உள்ளிட்ட 36 சங் பரிவார் அமைப்புகளும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நாட்டின் சூழல், பொருளாதார நிலை, தேச பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளது. இந்த கூட்டத்தில் பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா கலந்து கொள்ள உள்ளார். கடந்த 3 வாரங்களில் இருப்பில் இருந்து 36,000 டன் வெங்காயத்தை மொத்த விலை சந்தையில் விடுவித்ததன் காரணமாக சில்லறை விலையில் வெங்காயம் விலை உயர்வு தடுக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்த விலை சந்தையில் வெங்காயம் அதிக அளவில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வாரங்களில் 36,250 டன் வெங்காயம் விடுவிக்கப்பட்ட நிலையில் இருப்பு வைப்பதற்கு